ஹே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து மைக்ரோ பாடிஸ் ப்ளஸ் சம்மரி. இரண்டுத்தையும் வந்து ஒன்றா பார்த்துடலாம். மைக்ரோ பாடிஸ் மெனி மெம்பரேன் பவுண்ட் மைன்யூட் வெசிகல்ஸ் கால்டு மைக்ரோ பாடிஸ் தட் கண்டெயின் வேரியஸ் என்சைம்ஸ் ப்ரெசென்ட் இன் போத் பிளான்ட் செல்ஸ் அண்ட் அனிமல் செல்ஸ். கடைசி பாயிண்ட் தானே, இங்கிருந்து என்ன கேட்பான் அப்படின்னு மாதிரி நினைக்காதீங்க. இதை நீங்கள் மோஸ்ட்டாக இக்னோர் பண்ணுற சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கிருந்து ஒரு பாயிண்ட் எடுத்து கேட்டாலும் கேட்பாங்க. இதுதான் வந்து அந்த மைக்ரோ பாடியோட ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும், பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். மெனி மெம்பரேன் பவுண்ட் மைன்யூட்டான வெசிகல்ஸ் கால்டு மைக்ரோ பாடிஸ் தட் கண்டெயின் டிஃப்ரெண்டான என்சைம்ஸ் இருக்கும். இந்த என்சைம்ஸ்லாம் வந்து பிளான்ட்ஸ்லேயும் இருக்கும், அனிமல்ஸ்லேயும் இருக்கும். இந்த மைக்ரோ பாடின்றது ரெண்டுத்துலேயுமே இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ். சரி, ஓகே, குயிக்காக சம்மரி பார்த்துடலாமா? ஆல் ஆர்கானிசம்ஸ் ஆர், இப்போ நம்ம ஃபஸ்ட்லேருந்து பார்த்தது அப்படியே ஒரு குயிக் ரீகேப் பண்ணியும் பார்த்துடலாம். ஒன் ஷார்ட்ன்றது நான் கண்டிப்பாக தனியாக நடத்துவேன், அது இப்போ இல்லை, நடத்துவேன். All organisms are made up of cells. Cells are aggregates of cells. Cells varies in the shape, size and activities and functions based on the presence or absence of. ஸோ இதுலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதில் வளவள குலகுலன் நிறைய இருக்குது, எல்லாமே நம்ம வந்து பார்த்தாலே தெரியும். நீங்கள் ஜஸ்ட் ரீட் பண்ணுங்கள், நான் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸை மட்டும் இந்த சம்மரியில் இருக்கிற சொல்லிடுறேன். டிபிக்கல் யூகேரிட்டிக் செல்ஸ். இப்போ யூகேரிட்டுக்கும் ப்ரோகேரிட்டுக்கு என்ன வித்தியாசம் சொல்லியிருந்தோம்? மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அது வந்து யூகேரிட்டுன்னு சொல்லுவோம். இதே அந்த மாதிரி மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸோ எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ப்ரோகேரியட். டிபிக்கல் யூகேரியட் கன்சிஸ்ட் ஸ்மால் மெம்பரேன், நியூக்ளியஸ் இருக்கும், சைட்டோபிளாசம், இந்த மாதிரி ஸ்டப்ஸ்லாம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த பிளாஸ்மா மெம்பரேன் இஸ் செலக்டிவ்லி பெர்மியபிள் அண்ட் ஃபெசிலிட்டேட் த ட்ரான்ஸ்போர்ட் ஆஃப் செவரல் மாலிக்யூல்ஸ். ஸோ நம்மளுக்கு வந்து செல் வால் இருக்கும், பிளாஸ்மா மெம்பரேன் இருக்கும். இதில் இருக்கிற அந்த பிளாஸ்மா மெம்பரேன் பார்த்திங்க அப்படின்னா அவுட் சைல்டு வேர்ல்டு கூட இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இட் இஸ் அ செலக்டிவ்லி பெர்மியபிள் மெம்பரேன். ஸோ வெளியிலேருந்து எவன் வேணால் வரலாம், எவன் வேணால் போகலான்னு கிடையாது. செலக்டிவாக நீ மட்டும் தான் வரணும், நீ மட்டும் தான் போகணுன்ற மாதிரி ரூல்ஸ் போட்டு பழகிற நம்ம பிளாஸ்மா மெம்பரேன் வந்துட்டு இங்கே இருக்கிறான். அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம்னா சென்ட்ரோசோம் அண்ட் சென்ட்ரியோல் ஃபார்ம் த பேசல் பாடி ஆஃப் சீலியா அண்ட் ஃப்ளஜெல்லா ஃபெசிலிட்டேட் லோகோமோஷன். ஸோ சென்ட்ரோசோமும் சென்ட்ரியோலும் சேர்ந்து எதை ஃபார்ம் பண்ணுதுன்னா பேசல் பாடி. பேசல் பாடி எங்கே இருக்கும்? ஃப்ளஜெல்லாவில் இருக்கும், சீலியாவில் இருக்கும். அந்த ஃப்ளஜெல்லா சீலியாவில் இருக்கிற அந்த பேசல் பாடியை ஃபார்ம் பண்ணுறது வந்து நம்ம சென்ட்ரோசோமும் சென்ட்ரியோலும் தான். இது வந்து எதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லோக்கோமோஷனுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அனிமல்ஸில் வந்து சென்ட்ரியோல்ஸ் அப்படின்னு வந்து ஒரு ரொம்பவே ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஆர்கனைல் இருக்குது. அதில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்பிண்டில் அப்பரேட்டஸ் வந்து ஃபார்ம் ஆகும், விச் ஹெல்ப்ஸ் இன் செல் டிவைட் ஆகிறப்போ அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராசஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுற ஒரு கண்டென்ட்டாக வந்து இருக்குது. நியூக்ளியஸ் கண்டெய்ன்ஸ் நியூக்ளியோலை குரோமாட்டின் நெட்வொர்க். ஓகே, it not only controls activities or organ but plays a major role in heredity. இப்போது இந்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா வந்து இதில் கொடுத்துருக்க மாட்டாங்க, பட் ஆனால் ஜென்ரலாகவே தெரியும். இந்த நியூக்ளியஸ் இருக்குது பார்த்திங்கன்னா, நியூக்ளியஸ்குள்ளே தான் வந்து குரோமோசோம், இந்த குரோமேட்டிக்லாம் இருக்கும். அது ஃபர்தராக இது பண்ணுறப்ப டிஎன்ஏ இருக்கும். டிஎன்ஏ இஸ் அ ஹெரிடிட்டி கேரி. இப்போது நான் என்னோடய பசங்களுக்கு எனக்கு ஒருத்தன் வந்தான் அப்படின்னா அவன் என்னைய மாதிரி தான் இருப்பான். ஆக்சுவலாக ஹியூமனாக தான் இருப்பான். எனக்கு பிறக்கவும் ஒரு டைனோசராக தான் இருக்க மாட்டான். புரிஞ்சுங்களா? ஸோ அந்த ஹெரிடிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அந்தந்த ஸ்பீசிஸோட ஹெரிடிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இட் இஸ் அ இம்பார்ட்டன்ட் திங் அப்படின்னு சொல்கிறாங்க. எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்துட்டு சிந்தசிஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸு, லிப்போ ப்ரோட்டீன்ஸு, கிளைகோஜன், இது மூணுமே வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. சாரி, ப்ரோட்டீன்ஸ், லிப்போ ப்ரோட்டீன்ஸ் அண்ட் கிளைகோஜன், இது மூணுமே பார்த்தீங்கன்னா புக்ஸில் வந்துட்டு ப்ரோட்டீன்ஸை கொடுத்துருப்பாங்க. ஆனால் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ஹெல்ப்ஸ் இன் ட்ரான்ஸ்போர்ட் ஆஃப் சப்ஸ்டான்சஸ், சிந்தசிஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ப்ரோட்டீன்ஸு அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருப்பாங்க. சிந்தசிஸ் அண்ட் செக்ரேஷன் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ்னு சொல்லியிருப்பாங்க. பட் இதோட சம்மரியில் பார்த்தோம் அப்படின்னா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்துட்டு சிந்தசிஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸு, லிப்போ ப்ரோட்டீன்ஸு அண்ட் கிளைகோஜன், இதோட 3 டேர்ம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் அங்கே நமக்கு வந்து ஒரே ஒரு ப்ரோட்டீன் மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க. ஏன் இப்போ சம்மரி படிக்கணுன்றதுக்கு ரீசன் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ தெரியுதுங்களா ஏன் நம்ம சம்மரி படிக்கணும்? ப்ரோட்டீன்ஸ், லிப்போ ப்ரோட்டீன்ஸ், கிளைகோஜன்லாம் நமக்கு அங்கே கொடுக்கல, பட் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நோட் திஸ் பாயிண்ட். The Golgi body is a membranous organelle composed of flat sacs. ஓகே, லைசோசோம்ஸ் வந்துட்டு லைசோசோம்ஸ் இருக்குது, அது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டைஜஷனுக்கு வந்துட்டு உதவுது அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் மைட்டோகாண்ட்ரியா ஹெல்ப் இன் ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன். மைட்டோகாண்ட்ரியாவை வந்து அங்கே இடத்துல வந்து எதுவுமே சொல்லலை, பட் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன். ஸோ திஸ் இஸ் வை வி நீட் டு ரீட் சம்மரி. ஏன் அப்படின்னா ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன் அண்ட் ஜென்ரேஷன் ஆஃப் அடினோசின் ட்ரைபாஸ்பேட், ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கும் சரி, ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன் ப்ராசஸ் மூலிமா ஏடிபி வந்து சிந்தசிஸ் ஆகுது. இதில் மைட்டோகாண்ட்ரியாவில். இது எல்லாமே வந்து அங்கே கொடுக்கல, பட் இங்கே வந்து சம்மரியில் கொடுத்துருக்காங்க. லைன்ஸில் கொடுக்கணும், சம்மரியில் கொடுத்துருக்காங்க. ஆக்சிடேட்டிவ்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜனில் வந்து நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் டிஃப்ரென்ஸ் மூலிமா ஹை கான்சன்ட்ரேஷன் வந்து லோ கான்சன்ட்ரேஷன் இடத்துக்கு
வெளியில் மூவ் ஆகி வரப்போ வந்து ஏடிபி வந்து ஏடிபியாக வந்து கன்வெர்ட் ஆகும். இதெல்லாம் தான் வந்து இந்த ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரேஷன் ப்ராசஸ். இது வந்து நம்ம ரெஸ்பிரேஷன் சாப்டரில் டீப்பாக படிப்போம். இப்போதைக்கு நம்ம இந்த ஜென்ரலாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. தேர் பவுண்டு அதுக்கடுத்து அவுட்டர் பிளாஸ்மா மெம்பரேன் வந்து ஸ்மூத்தாக இருக்கும். இன்னும் வந்து செவல் கிறிஸ்டையும் இருக்கும். ஓகே. பிளாஸ்டிக்ஸ் ஆர் பிக்மெண்ட் கண்டெயின் பிளாஸ்டிக் வந்து ஒன்லி பிளான்ட்ஸில் மட்டும்தான் இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸு. இது வந்து கலர்டு பிக்மெண்ட்ஸ் வந்து கொடுக்கும். இந்த கிரான் இந்த பிளாஸ்டிக் இந்த லைட் ரியாக்ஷன் அந்த ஸ்டோம் வந்து டார்க் ரியாக்ஷன்ஸ். ஸோ இதுவுமே வந்து நம்மளோட என்சைட் லைன்ஸில் கொடுக்கல, பட் இங்கே சம்மரிஸில் வந்து கொடுத்துருக்காங்க. கிரானா இருக்குல்ல, இந்த கிரானால் வந்து பிளாஸ்டிக் இஸ் சைட் ஃபார் லைட் ரியாக்ஷன். பிளாஸ்டிக் வந்து லைட் ரியாக்ஷன். அந்த ஸ்ட்ரோமா வந்து டார்க் ரியாக்ஷன். ஸ்ட்ரோமான்ற இடத்துல வந்து டார்க் ரியாக்ஷன்ஸ் வந்து நடக்கும். அண்ட் பிளாஸ்டிக்கில் வந்து லைட் ரியாக்ஷன் வந்து நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதையுமே வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் இன் ஹையர் பிளான்ட்ஸ் அந்த சாப்டரில் வந்து படிப்போம். இங்கே கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோவாக கொடுத்துருக்காங்க. இந்த இன்னர் மெம்பரேன் என்க்ளோசர்ஸ் நியூக்ளியர் பிளாசம் வந்து மெட்டீரியல் மெட்டீரியல். ஸோ தட்ஸ் த செக்ஷனல் ஃபங்க்ஷன் ஆஃப் த யூனிட். செல் யூனிட் ஆஃப் லைஃபோட மொத்த கான்செப்ட் இவ்வளோ தான். இதோட நமக்கு இந்த சாப்டர் முடியுது. இதுக்கான ஒன் ஷாட் வந்து நான் தரமாக வந்து போடுறேன். இதோட பிடிஎஃப் வந்து நான் டெலிகிராமில் என்னோடய குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். டிஸ்கஸ் பண்ணிவிட்டு செலக்டிவான மெம்பர்ஸ் மட்டும் தான் ஜாயின் பண்ண சொல்லிகிட்ருக்கேன். நீங்களும் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நோட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். தேங்க்யூ.